السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுவின் பேரருளால் அவனுடைய கட்டளையாகிய இந்த ஜும்ஆவுடைய வணக்கத்தை நிறைவேற்றுவதற்கும் அதன் ஒரு பகுதியாக அவனுடைய மார்க்கத்தை அதன் தூய வடிவில் அறிந்து கொள்வதற்குமான வாய்ப்பை நாம் எல்லாம் பெற்றிருக்கின்றோம். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நம்மை சுற்றி நடந்து கொண்டிருக்கக்கூடிய எல்லா நிகழ்வுகளும் நாம் படிப்பினை பெறுவதற்காக அல்லாஹ் ஏற்பாடு செய்து வைத்திருக்கக்கூடிய சான்றுகள் என்பதை திருக்குர்ஆன் திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே இருக்கிறது. எதையெல்லாம் நாம் பார்க்கின்றோமோ, எதையெல்லாம் நாம் கேட்கின்றோமோ, எதையெல்லாம் நாம் கேள்விப்படுகின்றோமோ, அவற்றிலிருந்து நாம் சில பாடங்களை படிப்பினைகளை பெறுவதற்காக அவற்றை அல்லாஹ் நமக்குரிய சான்றுகளாக ஏற்பாடு செய்து வைத்திருக்கிறான் என்பது அதன் பொருள். திருக்குர்ஆனுடைய 2வது அத்தியாயம் 118வது வசனம், 2வது அத்தியாயம் 164வது வசனம், 3வது அத்தியாயம் 190வது வசனம், இது போன்று பல இடங்களில் அல்லாஹ் இது பற்றி பேசுகிறார். லஆயாத்தில் லிகௌமி யூகினூன், லஆயாத்தில் லிகௌமி யாகிலூன், லஆயாத்தில் லிஉலில் அல்பாப், இப்படியெல்லாம் சொல்லுகிறார். நம்பிக்கை கொண்ட சமுதாயத்திற்கு நாம் பல சான்றுகளை ஏற்படுத்தி வைத்திருக்கிறோம். அறிவுள்ள சமுதாயத்திற்கு நாம் பல சான்றுகளை ஏற்படுத்தி வைத்திருக்கிறோம். அவற்றை கொண்டு அவர்கள் படிப்பினை பெற வேண்டும் என்பதற்காக இப்படி அல்லாஹ் பேசுகிறார். அன்பானவர்களே, எதையெல்லாம் பார்த்து எப்படியெல்லாம் படிப்பினை பெற வேண்டும் என்பது தொடர்பாகவெல்லாம் பல சந்தர்ப்பங்களில் பல தலைப்புகளில் நாம் விரிவாக விளக்கமாக பல பயான்களை கேட்டிருப்போம். அந்த வரிசையில் காலம், இதை அல்லாஹ் பல பருவங்களாக நமக்கு பிரித்து கொடுக்கிறார். தனித்தனியாக வகைப்படுத்துவது என்று சொன்னால் அது நீண்ட பட்டியல். இலையுதிர் காலம், முன்பனி காலம், பின்பனி காலம், கார்காலம், இப்படியெல்லாம் பெரிய பட்டியலை சொல்லுவார்கள். எளிமையாக நாம் புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் சொல்லுவதாக இருந்தால் மழைக்காலம், குளிர்காலம், கோடை காலம், எத்தனை சொன்னாலும் இந்த மூன்றுக்குள் அவை அனைத்துமே அடங்கிவிடும். அதனால் எளிமையாக புரிந்து கொள்வதற்கு குளிர்காலம், கோடை காலம், மழைக்காலம், இப்படி பருவங்களை மாற்றி மாற்றி அல்லாஹ் தருவதிலும் நமக்கு பல சான்றுகள் பல படிப்பினைகள் இருக்கின்றன என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். இன்ன ஃபீ ஹல்கிஸ் ஸமாவாதி வல் அர்த் வக்திலாஃபில் லைலி வன்னஹார் வல் ஃபுல்கி அல்லதி தஜ்ரி ஃபில் பஹர், இப்படி பல இடங்களில் அல்லாஹ் குர்ஆனிலே பேசுகிறார். அப்படிப்பட்ட மாறி மாறி வரக்கூடிய பருவங்களுள் ஒன்றாக இருக்கக்கூடிய இந்த கோடை காலத்தை கொண்டு நாம் பெற வேண்டிய சில படிப்பினைகளையும் அல்லாஹ் நமக்கு சொல்லித் தருகிறார். இதை கொண்டு எப்படி படிப்பினை பெறுவது? கோடை காலம் என்று சொன்னால் எல்லோரும் அறிந்து வைத்திருக்கிறோம், கடுமையான வெப்பம். வெப்பம் என்று சொன்னால் இறை நம்பிக்கையாளர்கள் ஒவ்வொருவருக்கும் நினைவிற்கு வர வேண்டியது நரகம். இந்த கோடை வெப்பத்தை கொடிய நரகத்தோடு ஒப்பிட்டு நாம் பெற வேண்டிய சில பாடங்கள் சில படிப்பினைகள், அது தொடர்பான செய்திகளையே கோடை வெப்பமும் கொடிய நரகமும் என்ற தலைப்பின் கீழ் இன்ஷா அல்லாஹ் இன்றைய ஜும்ஆவுடைய சிந்தனையாக சுருக்கமாக சில செய்திகளை அறிந்து கொள்ள இருக்கிறோம். அன்பிற்குரியவர்களே, எப்படி இரண்டையும் ஒப்பிட்டு பார்க்க முடியும் என்று சொன்னால், உலக வெப்பம் எப்படிப்பட்டது, நரகத்தின் கடுமை எப்படிப்பட்டது, இரண்டையும் நாம் தனித்தனியாக பார்க்கும் பொழுது ஒன்றோடு ஒன்று ஒப்பிடப்படும் பொழுது அந்த நரக வேதனையிலிருந்து நாம் நம்மை தற்காத்து கொள்ள கடுமையான முயற்சிகளை செய்ய வேண்டியது அவசியம் என்பதை புரிந்து கொள்ள முடியும். அன்பானவர்களே, முதலில் உலக வெப்பம். உலகத்தில் வெப்பம் என்று சொன்னால் எல்லோருமே அஞ்சக்கூடிய அதிக அளவில் வெப்பத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒன்று இருக்கிறது என்று சொன்னால் அணு. சமீபத்தில் மிகப்பெரிய ஒரு கலவரம் நடந்து கொண்டிருக்கிறது.
அமெரிக்கா ஈரான் யுத்தம், இஸ்ரேல் அமெரிக்க கூட்டுப்படை ஈரான் மீது தாக்குதல், இதுவெல்லாம் எதை அடிப்படையாக கொண்டது? அணு ஆயுத உற்பத்தியை தன்னுடைய கட்டுப்பாட்டில் தன்னுடைய பொறுப்பில் இருக்குமாறு ஏற்பாடு செய்வதை அமெரிக்கா விரும்புகிறது. ஈரான் அதை மறுக்கிறது. ஏனென்றால் அணுவை கொண்டு ஏற்படுத்தக்கூடிய தாக்கம் என்பது மிகப்பெரிய அளவில் மிகப்பெரிய பாதிப்பை உண்டு பண்ணக்கூடியது. எனவேதான் அணுகுண்டு உற்பத்தி, தயாரிப்பு, அணு உலைகள் என்று சொன்னாலே மக்கள் பயந்து நடுங்குகிறார்கள். அந்த வகையில் 1945ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 6ஆம் தேதி உலக போர், இரண்டாம் உலக யுத்தம், அமெரிக்கா ஜப்பானில் உள்ள ஹிரோஷிமா மற்றும் நாகசாகி ஆகிய 2 நகரங்களின் மீது குண்டு வீசி தாக்குதல் நடத்துகிறது. நாம் எல்லாம் பள்ளிக்கூடத்தில் படித்திருப்போம். அன்பானவர்களே, வீசப்பட்ட குண்டு, அந்த அணுகுண்டுடைய அளவு 3 மீட்டர் நீளம், 3/4 மீட்டர் அகலம். இதுதான் வீசப்பட்ட அந்த அணுகுண்டுடைய அளவு. 3 மீட்டர் நீளம், 3/4 மீட்டர் அகலம். எத்தனை பெரிய பாதிப்புகளை அது ஏற்படுத்தியது தெரியுமா? அந்த பாதிப்பிற்கு அடிப்படை அதிலிருந்து வெளிப்பட்ட வெப்பம். 1.25 லட்சம் பேர் கொல்லப்பட்டார்கள். 70,130 பேர் படுகாயமடைந்தார்கள். 29,524 பேர் உறுப்புகளை இழந்தார்கள். 3,622 பேர் என்ன ஆனார்கள் என்றே தெரியவில்லை, காணவில்லை. இத்தனை பெரிய பாதிப்புகளுக்கும் காரணம் அமெரிக்கா ஜப்பான் மீது வீசிய அந்த அணுகுண்டிலிருந்து வெளிப்பட்ட வெப்பம், வெப்பத்துடைய தாக்கம். அன்பானவர்களே, லட்சக்கணக்கான மக்களை கொல்ல முடியும், ஆயிரக்கணக்கான மக்களை காயப்படுத்த முடியும், ஆயிரக்கணக்கான மக்களுடைய உறுப்புகளை சேதப்படுத்த முடியும், ஆயிரக்கணக்கான மக்களை இல்லாமல் ஆக்க முடியும். அந்த அளவிற்கு வலிமை கொண்டது வெப்பம் என்பதை இந்த தகவல் நமக்கு சொல்லுகிறது. அடுத்ததாக உலகத்தில் உள்ள பெரிய வெப்பம் என்று சொன்னால் எல்லோருமே அஞ்சக்கூடிய வெப்பம் சூரிய ஒளியிலிருந்து வரக்கூடிய வெப்பம், சூரியனிடமிருந்து கிடைக்கக்கூடிய அந்த வெப்பம். கோடைகாலம் வந்துவிட்டது என்று சொன்னால் வீதிகளில் மக்கள் நடமாட்டம் குறைந்து விடுகிறது. ஏன்? வெயிலுடைய கொடுமை தாங்க முடியல. செய்திகளில் ஒரு பகுதி, இன்று சென்னையில் வெயில் சுட்டெரித்தது, வாகன ஓட்டிகள் சிரமப்பட்டனர், மக்கள் நடமாட்டமின்றி சாலைகள் எல்லாம் வெறிச்சோடி காணப்பட்டன. ஏன்? வெயிலால் ஏற்படக்கூடிய வெப்ப தாக்குதலை மக்களால் தாங்க முடியவில்லை. அன்பானவர்களே, பூமிக்கும் சூரியனுக்கும் உள்ள தூரம் எவ்வளவு? 14,90,00,000 கிலோமீட்டர். சற்றேறக்குறைய 15 கோடி கிலோமீட்டர். 1 கிலோமீட்டர் தூரம் எவ்வளவுங்கிறது நமக்கு தெரியும். பேரணாம்பட்டிலிருந்து ஆம்பூர் எவ்வளவு தூரம், வேலூர் எவ்வளவு தூரம், குடியாத்தம் எவ்வளவு தூரம், இந்த தூரங்களை கணக்கிடும் பொழுது இத்தனை கிலோமீட்டர் என்று சொல்லுகிறோம். அப்படி என்றால் 1 கிலோமீட்டர் என்றால் என்ன, எவ்வளவு தூரம் நாம் அறிந்து வைத்திருக்கிறோம். அன்பானவர்களே, 14,90,00,000 கிலோமீட்டர் தொலைவில் இருந்து வரக்கூடிய சூரிய வெப்பத்தை பூமியில் இருக்கக்கூடிய நம்மால் தாங்க முடியவில்லை என்றால் நரக வெப்பம் எப்படிப்பட்டதாக இருக்கும்? அந்த நரகத்திலேயே கிடக்கக்கூடியவர்களுக்கு அது எந்த அளவு பாதிப்பை ஏற்படுத்தும்? தூரம் போக போக வெப்பத்துடைய வீரியம் குறையும். ஒரு பெரிய அடுப்பில் சமையல் செய்து கொண்டிருக்கிறார்கள். நாம் அந்த அடுப்பை கடந்து செல்லும் பொழுது, அடுப்பிற்கு நெருக்கமாக வரும் பொழுது அனல் தெரியும். அங்கிருந்து தூரமாக சென்று விட்டால் அந்த அனலுடைய தாக்கம், பாதிப்பு நமக்கு இருக்காது. 14,90,00,000 கிலோமீட்டர் தூரத்தை கடந்து வந்து நம் மீது படக்கூடிய இந்த சூரிய வெப்பம் இந்த அளவுக்கு கடுமையானதாக, கொடுமையானதாக இருக்கிறது என்றால் சூரிய வெப்பம் எவ்வளவு கொடுமையாக இருக்கும்? இன்னும் தெளிவாக சொல்லுவதாக இருந்தால், சூரியனுடைய வெப்பத்தை பொறுத்தவரை வெளி வெப்பம் என்று ஒன்று இருக்கிறது, உள் வெப்பம் என்று ஒன்று இருக்கிறது. வெளி வெப்பம் என்று சொன்னால் வெறும் 10,000 டிகிரி செல்சியஸ். அதுதான் 14,90,00,000 கிலோமீட்டரை கடந்து வந்து நம்மீடு படும் பொழுது இவ்வளவு தாக்கத்தை ஏற்படுத்துகிறது என்றால் சூரியனுடைய உள் வெப்பம் 1,00,000 டிகிரி செல்சியஸ். அது எந்த அளவிற்கு கொடுமையாக இருக்கும்? இதெல்லாம் கவனத்தில் வைக்கணும். அப்பதான் அடுத்தடுத்து சொல்லக்கூடிய தகவல்களோடு ஒப்பிட்டு பார்க்க முடியும். இப்ப சொல்லப்பட்ட செய்திகளை எல்லாம் நாம் கவனத்தில் வைத்துக் கொண்டே இருந்தால்தான் நரகத்தை பற்றி சொல்லும் பொழுது அந்த வெப்பத்தோடு இந்த வெப்பத்தை பொருத்தி பார்த்து நரகம் எந்த அளவிற்கு கடுமையானது, கொடிய நரகத்தோடு ஒப்பிட்டால் கோடை வெப்பம் ஒன்றுமே இல்லை என்று புரிந்து கொள்வதற்கு இதையெல்லாம் நாம் கவனத்தில் வைத்தால்தான் முடியும். அன்பானவர்களே, சூரிய வெப்பம் இவ்வளவு தாக்கம்.
எந்த அளவுக்கு தாக்கம்? கோடை காலத்துடைய அந்த வெப்பத்தை தாங்க முடியாமல் உயிரிழப்புகள் ஏற்படும். அந்த அளவிற்கு சூரிய வெப்பத்தை பெரிதாக, பயமுறுத்தக்கூடியதாக, பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியதாக நாம் அஞ்சி கொண்டிருக்கிறோம். அன்பானவர்களே, நரகத்தை பற்றி அல்லாஹ் அறிமுகம் செய்கிறான். அதனுடைய வெப்பம் எப்படிப்பட்டது? 101வது அத்தியாயம் 10 மற்றும் 11வது வசனங்களிலே பேசுகிறான். ஒமா அதுராக மாஹியா நாருன் ஹாமியா. நபியே, ஹாவியா என்றால் என்ன என்று உங்களுக்கு தெரியுமா? சுட்டெரிக்கக்கூடிய நெருப்பு. நெருப்பு என்றாலே சுட்டெரிக்கக்கூடியதுதான். ஆனால் ஒரு நெருப்பை பற்றி அல்லாஹ் அழுத்தம் கொடுத்து சொல்லுகிறான், நாருன் ஹாமியா, அது சுட்டெரிக்கக்கூடிய நெருப்பு. 104வது அத்தியாயம் 5 மற்றும் 6வது வசனங்களிலே பேசுகிறான். ஒமா அதுராக மல் ஹுத்தமா. ஹுத்தமா என்றால் என்ன என்று உங்களுக்கு தெரியுமா? நாருல்லாஹில் மூக்கதா, அது அல்லாஹுடைய மூட்டப்பட்ட நெருப்பு. நெருப்பு என்று சொன்னாலே பயப்படுவோம். எந்த அளவிற்கு பயம்? பெரிய பெரிய மருத்துவ கல்லூரி மருத்துவமனைகளில் தனி வார்டுகள் இருக்கும். தீ காயத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு என்று தனி வார்டு. மற்ற வார்டுக்கெல்லாம் சாதாரணமாக சென்று வரக்கூடிய விசிட்டர்ஸ், பார்வையாளர்கள், தீ காயப்பட்டவங்க அட்மிட் செய்யப்பட்ட வார்டுக்கு வர்றதுன்னா பயப்படுவாங்க. பார்க்கவே சகிக்கல, பார்க்கவே கொடுமையாக இருக்கிறது. தீ காயம் படவில்லை, தீ காயம் பட்டவர்களை பார்ப்பதற்கே பலருக்கு தைரியம் இல்லை என்றால் வெப்பம் என்பது எந்த அளவிற்கு கடுமையானது, கொடுமையானதுங்கிறத நம்ம புரிந்து கொள்ளலாம். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். ஒமா அதுராக மல் ஹுத்தமா நாருல்லாஹில் மூக்கதா. ஹுத்தமா என்றால் என்ன தெரியுமா? அது மூட்டப்பட்ட அல்லாஹுடைய நெருப்பு. ஒரு பொருள் யாருக்கு சொந்தம் என்பதை வைத்து அந்த பொருளுடைய மதிப்பு அதிகரித்து கொண்டே இருக்கும். ஒரு பொருள் இன்னாருக்கு சொந்தம். ஒரு பிளாட்ஃபார்ம்ல வியாபாரம் செய்யக்கூடியவர் ஒரு 2 வீலர் வச்சிருக்காருன்னு சொன்னா அவர் அவருடைய பொருளாதாரத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு வண்டி வச்சிருப்பார். ஒரு கவுன்சிலருடைய வாகனம், ஒரு எம்எல்ஏ உடைய வாகனம், ஒரு எம்பி உடைய வாகனம், ஒரு ஜனாதிபதி உடைய வாகனம், பொருள் யாருக்கு உரியது என்பதை வைத்து அந்த பொருளுடைய தரம் அதிகரித்து கொண்டே செல்லும். இங்கே அல்லாஹ் பேசுகிறான், நாருல்லா, அல்லாஹுடைய நெருப்பு, முஹ்கதா, மூட்டப்பட்ட நெருப்பு. அப்படி என்றால் அந்த நெருப்புடைய வீரியம், அதிலிருந்து வெளிப்படக்கூடிய அனல் எப்படி இருக்கும்? அன்பானவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், முஸ்லிமில் இடம்பெறக்கூடிய 361வது ஹதீஸ், 363வது ஹதீஸ், 2 ஹதீசுகளில் நரகவாதிகளுக்கு கொடுக்கப்படக்கூடிய தண்டனைகளிலேயே ஆக குறைந்த தண்டனையை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் பேசுகிறார்கள். நரகவாதிகளுக்கு கொடுக்கப்படக்கூடிய தண்டனையில ஆக குறைந்தபட்ச, அதுதான் லீஸ்ட், அதுக்கு கீழே தண்டனையே நரகத்தில் கிடையாது. முஸ்லிம்ல உள்ள 361வது ஹதீஸ்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நரகவாதிக்கு நெருப்பால் ஆன செருப்பு அணிவிக்கப்படும். எவ்வளவு பார்த்து பார்த்து வாங்குறோம். செருப்பு ரொம்ப கனமா இருந்தா கால் வலி அதிகமாகும். லைட் வெயிட்டா இருக்கணும், கால் வச்சா அப்படியே குஷன் மாதிரி இருக்கணும். எம்சிஆர் செப்பல், எம்சிபி செப்பல், விகேசில இது கிடைக்குமா? வாக்ரோல் அது கிடைக்குமா? பியூர் லெதர் செப்பல் மட்டும்தான் நாங்க போடுவோம். இப்படியெல்லாம் சொல்லக்கூடிய மக்களை பார்க்கிறோம். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், நரகவாதிகளுக்கு கொடுக்கப்படக்கூடிய தண்டனைகளில் ஆக குறைந்தபட்ச தண்டனை நெருப்பாலான செருப்பு அவருக்கு அணிவிக்கப்படும். வேற உடம்புல எங்கேயும் நெருப்பு தண்டனை எல்லாம் கிடையாது. அதே முஸ்லிம்ல 363வது ஹதீஸில் பார்க்கிறோம், நரகவாதிகளுக்கு கொடுக்கப்படக்கூடிய தண்டனைகள் ஆக குறைந்தபட்சம் அவருடைய பாதத்துக்கு கீழ் ஒரு நெருப்பு கங்கு வைக்கப்படும். அதுதான் சொல்லிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அந்த பாதத்துக்கு கீழே வைக்கப்பட்ட அந்த நெருப்பு கங்குடைய வெப்பம் கால் வழியாக அப்படியே தலைக்கு ஏறி மூளை அடுப்பில் வைக்கப்பட்ட சட்டி கொதிப்பது போன்று கொதிக்கும். இதுதான் குறைந்தபட்ச தண்டனையே. அப்படி என்றால் அதிகபட்ச தண்டனை எப்படி இருக்கும்? இந்த வெயிலுடைய வெப்பத்தை பெரிதாக சொல்லுகிறோம். ஜப்பானில் வீசப்பட்ட அணுகுண்டிலிருந்து வெளிப்பட்ட வெப்பத்தை பெரிதாக சொல்லுகிறோம். அணு உலையிலிருந்து வெளிப்படக்கூடிய வெப்பத்தை பெரிதாக சொல்லுகிறோம். அல்லாஹ்வுடைய நரகத்தில் இருந்து மூட்டப்பட்ட நெருப்பிலிருந்து வரக்கூடிய வெப்பம் எப்படிப்பட்டதாக இருக்கும்? யோசித்திருப்போமா?
யோசித்தால் நன்மையை விடமாட்டோம், தீமையை செய்யவே மாட்டோம். யோசிக்கவில்லை, சர்வசாதாரணமாக நன்மைகளை விடுகிறோம், தீமையை துணிவோடு செய்து கொண்டிருக்கிறோம். கோடை வெப்பத்தை அறிந்த நாம் கொடிய நரகத்தை அறியாததே இதற்கு காரணம் என்பதை நடைமுறையில் பல சான்றுகளை வைத்து பார்க்கலாம். அன்பானவர்களே, சூரிய வெப்பத்துடைய கொடுமையை பெரிதாக சொல்லுகிறோம். அணு குண்டிலிருந்து, அணு உலையிலிருந்து வெளிப்படக்கூடிய வெப்பத்தை பெரிதாக சொல்லுகிறோம். உலகத்தில் உள்ள ஒட்டுமொத்த நெருப்பின் தன்மை, நெருப்பின் தரம் என்ன தெரியுமா? முஸ்லிமில் இடம்பெறக்கூடிய 5077வது ஹதீஸ், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நரக நெருப்பின் 70ல் ஒரு பங்கு தான் உலகத்தில் இருக்கக்கூடிய நெருப்பு. எதையெல்லாம் நீங்கள் பெரிய நெருப்பு என்று சொல்லுகிறீர்களோ, அணு உலையிலிருந்து வரக்கூடிய வெப்பம், சூரியனிடமிருந்து வரக்கூடிய வெப்பம், இன்னும் எதையெல்லாம் பெரிய அளவு வெப்பம், அதிகமான சூடு என்று சொல்லுகிறீர்களோ, அந்த ஒட்டுமொத்த உலக நெருப்பை விட 70 மடங்கு அதிகமானது நரக நெருப்பு. அந்த நரக நெருப்பிற்குள் ஒருவர் போடப்பட்டு தண்டனைக்குள்ளாக்கப்படுகிறார் என்றால் அது எந்த அளவு வேதனை! அதை விட்டு பாதுகாப்பதற்காக ஒவ்வொருவரும் எந்த அளவிற்கு முயற்சி செய்ய வேண்டும்? செய்கிறோமா? நம்மை நாமே கேள்வி கேட்டுக்கொள்ள வேண்டும். எவ்வளவு தாங்க முடியும்? ஒரு மனிதனால எவ்வளவு வெப்பத்தை தாங்க முடியும்? நீர், தண்ணீர் இருக்கிறது அல்லவா, தண்ணீருடைய கொதிநிலை 100 டிகிரி செல்சியஸ். 100 டிகிரி வெப்பத்துல தண்ணீரை நீங்கள் சூடேற்றினால் அதுக்கு மேல அது தாங்காது, ஆவியாக ஆரம்பித்து விடும். தேங்காய் எண்ணெய், அதை 272 டிகிரி செல்சியஸ் அளவுக்கு மேல சூடுபடுத்துறீங்கன்னா அது எவாபரேட் ஆக, ஆவியாக ஆரம்பித்து விடும். இரும்பு 1862 டிகிரி செல்சியஸ் அளவுக்கு சூடேற்றினால் இரும்புங்கிற நிலை மாறி அது திரவமாக உருக ஆரம்பித்து விடும். இதுக்கெல்லாம் இவ்வளவு தாங்கக்கூடிய சக்தி. நீருடைய தாங்கு திறன் 100 டிகிரி செல்சியஸ், தேங்காய் எண்ணெயுடைய தாங்கக்கூடிய சக்தி 272 டிகிரி செல்சியஸ், இரும்புடைய வெப்பத்தை தாங்கக்கூடிய சக்தி 1862 டிகிரி செல்சியஸ். மனிதனுடைய சக்தி என்ன தெரியுமா? வெறும் 40 டிகிரி செல்சியஸ். 41 டிகிரி சூட தாங்க முடியாது. ஏதாவது டம்ளர்ல டீ சூடா கொடுத்துட்டா சொல்லக்கூடாதா சூடா இருக்குதுன்னு? அறிவில்ல, நாம பேசல, அந்த சூடு பேச வைக்கிறது. 38 40 டிகிரி செல்சியஸ் வெப்பத்தை தாங்கக்கூடிய திறன் தான் மனிதனுக்கு இருக்கிறது. இப்போ ஒரு சிலருக்கு கேள்வி வரலாம், ஜுரம் வந்துருச்சு, டாக்டர் கிட்ட போனோம், 104 டிகிரி அப்படி சொல்றாங்களே, அது செல்சியஸ் அல்ல, ஃபாரன்ஹீட். ஃபாரன்ஹீட்டுக்கும் செல்சியஸ்க்கும் வித்தியாசம் இருக்கிறது. 40 டிகிரி செல்சியஸ் என்பது 84.8 டிகிரி, ஏறக்குறைய 85 டிகிரி ஃபாரன்ஹீட். சராசரி மனித உடல் 40 டிகிரி செல்சியஸை தாங்குகிறது என்றால் 85 டிகிரி ஃபாரன்ஹீட்டை தாங்குது. அதுக்கு மேல வந்தாதான் ஃபீவர், டெம்பரேச்சர் கூடுது, காய்ச்சல் வருகிறது. 40 டிகிரியையே தாங்க முடியாத மனிதன் இந்த உலகத்தில் உள்ள ஒட்டுமொத்த நெருப்புகளை விட 70 மடங்கு திறன் கொண்ட நரக நெருப்பை தாங்குவானா? தாங்க முடியுமா? ஏன்? அது அல்லாஹுவால் மூட்டப்பட்ட நெருப்பு, சுட்டெரிக்கக்கூடிய நெருப்பு என்று அல்லாஹுவே அதை பற்றி சிறப்பித்து சொல்லுகிறானே. அந்த நரகத்தை விட்டு பாதுகாக்க முயற்சி செய்யணுமா இல்லையா? கோடை காலம் வந்து விட்டது என்று சொன்னால் நம்முடைய உணவு பழக்க வழக்கங்களில் சில சேஞ்சஸ், சில மாற்றங்கள். எப்படி? சிரமம் இல்லாத உடலுடைய வெப்பநிலையை கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்ளக்கூடிய உணவுகளை எடுத்துக் கொள்ளலாம். எந்த வெயில் வந்தாலும் நாங்க பிரியாணி விட மாட்டோம், அது வேறு சமூகம், அதை பத்தி நம்ம பேசல. பொதுவான மனித பண்பு என்ன? கடும் வெயில் வந்து விட்டது என்று சொன்னால் சில உணவு பழக்க வழக்கங்களில் மாற்றம். ரொம்ப ஹீட் ஆகாத அளவுக்கு நம்முடைய உணவுகளை எடுத்துக்கொள்வோம். இந்த வெப்பத்தை சமாளிக்கிற வகையில் உணவு. அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், நரகவாதிகளுடைய உணவு எப்படி இருக்கும் தெரியுமா? 44வது அத்தியாயத்துடைய 43வது வசனம் முதல் 46வது வசனம் வரை சொல்லுகிறான். 56வது அத்தியாயத்துடைய 52, 53வது வசனங்களை சொல்லுகிறான். லஆகிலூன மின் ஷஜரின் மின் ஸக்கூம் ஃபமாலிஊன மின்ஹல் புதூன். ஜக்கூம் என்ற மரத்திலிருந்து நரகவாதிகளுக்கு உணவு கொடுக்கப்படும். அது எப்படிப்பட்டதாக இருக்கும்? உருக்கப்பட்ட செம்பை போன்றும்
கொதித்து கொண்டிருக்கக்கூடிய நீரை போன்றும் அவர்களுடைய வயிற்றுக்குள் சூடானதாக அந்த உணவு கொடுக்கப்படும். ஏற்கனவே எல்லா பக்கமும் வெப்பம். நரகம் என்று சொன்னாலே நெருப்பு. நெருப்பில் உழன்று கொண்டிருப்பவனுக்கு பசி, ஏதாவது கொடுங்கன்னு கேட்டா அவனுக்கு கொடுக்கக்கூடிய உணவு என்ன? உருக்கப்பட்ட செம்பு எந்த அளவுக்கு வெப்பமாக இருக்கும், சூடேற்றப்பட்ட கொதி நீர் எந்த அளவுக்கு வெப்பமாக இருக்கும், அது மாதிரியான வெப்பமான ஒரு உணவு நரகவாதிகளுக்கு உணவாக கொடுக்கப்படும். தாங்க முடியுமா? ஏற்கனவே வெயில்ல இருந்து வந்திருக்கேன், இந்த நேரத்துல கொதிக்க கொதிக்க டீயை கொடுத்தா கொஞ்சம் கூட அறிவில்லையா? இப்படி எல்லாம் பேசக்கூடிய நாம் இதையெல்லாம் ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். கொதிக்கக்கூடிய ஒரு பொருள் உணவாக கொடுக்கப்படும். அது மட்டுமில்லை, அதனுடைய தன்மை என்ன? அது ஒரு வகையான முள் செடி. ஜக்கூம் என்பது ஒரு வகையான முள் செடியிலிருந்து கிடைக்கக்கூடிய உணவு. திருமதியில் இடம்பெறக்கூடிய 2585வது ஹதீஸ், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அந்த நரகவாதிகளுக்கு கொடுக்கப்படக்கூடிய உணவிலிருந்து ஒரு துளி உலகத்தில் எடுத்து போடப்பட்டால் இந்த உலகமே நாசமாகிவிடும். அவ்வளவு மோசமான உணவு நரகவாதிகளுக்கு கொடுக்கப்படும். அதுவும் கொதிக்க கொதிக்க சூடுதான் மேட்டர். பானம் ரொம்ப வெயிலா இருக்கு, என்ன செய்வோம்? அந்த நம்மோட பருகக்கூடிய அந்த ட்ரிங்க் அதனுடைய தன்மையெல்லாம் மாத்திடுவோம். வெயில் காலத்துல குளிர்ந்த பானங்களை பருக வேண்டும். வெயில் காலம் ஸ்டார்ட் ஆயிருச்சு, பாட்டில் எல்லாம் ஃபில் பண்ணி ஃப்ரிட்ஜ் டோர்ல போட்டா கூட சீக்கிரம் கூல் ஆகாது, ஃப்ரீசர்ல தள்ளி விடுங்க. ஏன்? வெப்பத்தை தணிக்க குளிர்ந்த பானம். நரகவாதிகளுடைய பானம் என்ன தெரியுமா? அன்பானவர்களே, 47வது அத்தியாயம் 15வது வசனத்தில் அல்லாஹ் பேசுகிறான், கமன் ஹுவ காலிதுன் ஃபின்னார் வஸுகு மாஅன் ஹமீமன் ஃபகத்தஅஹும். அவர்கள் அந்த நரகத்தில் நிரந்தரமாக இருப்பார்கள். அவர்களுடைய அந்த குடல்களை துண்டாக்கக்கூடிய கொதி நீர் அவர்களுக்கு பானமாக வழங்கப்படும். 7-Upல லெமன் புழிஞ்சு சப்ஜா சீடு போட்டு பாதாம் பிசின் போட்டு. அன்பானவர்களே, இதையும் அதையும் ஒப்பிட்டு பாருங்கள். முஸ்லிமில் இடம்பெறக்கூடிய 4077வது செய்தி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நரகவாதிகளுக்கு கொடுக்கப்படக்கூடிய அந்த பானம், அந்த ட்ரிங்கை பத்தி சொல்றாங்க. நரகவாதியுடைய உடலிலிருந்து வழியக்கூடிய வியர்வை அல்லது நரகவாதிகளுடைய காயங்களிலிருந்து வடியக்கூடிய சீழ், இதுதான் நரகவாதிகளுக்கு பானமாக புகட்டப்படும். கோடை வெப்பத்துக்கு நாம செய்து வைத்துக் கொள்ளக்கூடிய ஏற்பாடு, நரகத்தில் அல்லாஹ் செய்து வைத்திருக்கக்கூடிய ஏற்பாடு, இரண்டையும் ஒப்பிட்டு பார்த்து இதை தாங்கிறது பெரிய சிரமம் இல்லை, அதை தாங்குவதுதான் பெரிய சிரமம். அதிலிருந்து பாதுகாப்பு பெறக்கூடிய வகையில் இந்த உலக வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். ட்ரெஸ், வெயில் காலம் வந்துருச்சு, ஃபுல்லி காட்டன், எல்லாமே காட்டன் ட்ரெஸ். வியர்வையை தாங்கக்கூடிய அளவிற்கு, வெப்பத்தை பெரிய தொந்தரவாக காட்டாத அளவுக்கு நம்முடைய ட்ரெஸ் மெட்டீரியல் எல்லாம் மாற்றம் செய்யப்படுகிறது. 22வது அத்தியாயத்துடைய 19வது வசனத்தில் அல்லாஹ் பேசுகிறான், ஃபியாபும் மின்னார், நரக நெருப்பால் தயாரிக்கப்பட்ட ஆடை நரகவாதிகளுக்கு கொடுக்கப்படும். முஸ்லிம்ல உள்ள 1700வது ஹதீஸ்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, என்ன ஆடை தெரியுமா? மேல போடக்கூடிய சட்டை இருக்கிறது அல்லவா, அது சொறி சட்டை. அதை உடம்புல அணிஞ்ச உடனே உடம்பு முழுக்க நமைச்சல் எடுக்க ஆரம்பிச்சிடும். கீழாடை என்ன தெரியுமா? தார், ரோடு போடுறதுக்கு பயன்படுத்தக்கூடிய அந்த தார், அதை கொண்டு செய்யப்பட்ட கீழாடை. மேல சொறி சிறங்கு சட்டை, கீழே தார் மூலம் தயாரிக்கப்பட்ட ஆடை. சுத்தி நரக நெருப்பு எரிந்து கொண்டிருக்கிறது. நெருப்புக்கு மத்தியில தார் கொண்டு வைக்கப்பட்டா என்னவாகும்? இதுதான் நரகவாதிகளுக்கு கொடுக்கப்படக்கூடிய ஆடை என்று அல்லாஹ்வும் அவனுடைய தூதரும் சொல்லுகிறார்கள். வெயில் கடுமையா இருக்கு, குறைஞ்சது ஒரு நாளைக்கு 2 முறையாவது குளிக்கணும். அப்படியே ஷவரை திறந்து விட்டுட்டு, யாருக்கு வசதி இருக்கிறதோ அவர்கள் திறந்து விட்டுட்டு ஷவருக்கு நேரம் அப்படியே நிக்கிறது சுகமா இருக்கு. எங்கேயாவது வெளியே போயிட்டு வந்தோம், முதல்ல வீட்டுக்குள்ள வந்த உடனே எதுக்கும் கவனம் இல்லை, முதல் போய் குளிச்சுட்டு வரணும், வெப்பத்தை தணித்துக் கொள்வதற்கு. நரகவாதிகளுடைய குளியல் என்ன தெரியுமா? 44வது அத்தியாயம் 48வது வசனத்திலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், அன்பானவர்களே, அவர்கள் மீது கொதி நீர் அவர்களுடைய தலை மீது ஊற்றப்படும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். கொதிக்க கொதிக்க நீர் தலை மீது ஊற்றப்படும். ஏற்கனவே வெப்பத்தில் வெந்து கொண்டு நொந்து கொண்டிருக்கக்கூடிய நரகவாதிகளுடைய தலையில கொதி நீர் ஊற்றப்பட்டால் என்னவாகும்?
வீடு கட்டும் பொழுதே பிளான். வெறுமனே கான்கிரீட் போட்டிருந்தோம்னா அப்படியே ஹீட் இறங்கும். அந்த கான்கிரீட்டுக்குள்ள தெர்மோகோல் ஒட்டணும், அதுக்கு கீழே ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணணும், அப்பதான் ஹீட் இறங்காது. பிளான் பண்றோமா? தரை போடும் பொழுது நல்ல மார்பிள் போட்டா கொஞ்சம் கூலிங், வெயில் காலத்துல நல்லா இருக்கும். மறுமையில் எப்படி இருக்கும்? அன்பானவர்களே, 39வது அத்தியாயம் 16வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், அவர்களுக்கு மேலும் கீழும் நெருப்பு தட்டுகள் வைக்கப்பட்டிருக்கும் என்று சொல்லி காட்டுகிறான். மேலேயும் நெருப்பு தான், கீழேயும் நெருப்பு, சைட்ல நெருப்பு, போட்டிருக்கிற ட்ரெஸ் நெருப்பு, ஊற்றப்படக்கூடிய தண்ணீர் நெருப்பு, குடிப்பதற்கு கொடுக்கக்கூடிய பானம் நெருப்பு, புகட்டப்படும் உணவு நெருப்பு. கோடை வெப்பம் பெரிதா, கொடிய நரகம் பெரிதா? அன்பானவர்களே, இதையெல்லாம் சொல்லக்கூடிய நோக்கம் என்ன? இதே வசனத்தில் அல்லாஹ் தொடர்ந்து சொல்லி காட்டுகிறான், ذَلِكَ يُخَفِّفُ اللَّهُ بِهِ عِبَادًا. அல்லாஹ் இப்படி சொல்லி தன்னுடைய அடியார்களுக்கு அச்சத்தை ஏற்படுத்துகிறான். பயந்தாவது நரகத்துக்கு போகக்கூடிய செயலை விட்டு விலகிக் கொள்ள மாட்டீர்களா என்பதற்காக இப்படித்தான் அவன் தன் அடியார்களை அச்சுறுத்துவான். புத்திமதியை கேட்டு திருந்தலைனாலும் பயமுறுத்தியாவது இந்த சமுதாயம் திருந்து விடாதா? அல்லாஹ்வுடைய ஏற்பாடு என்று அல்லாஹ் திருக்குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். ரொம்ப வெயில், குளிர்ந்த காற்று வேண்டும். மாலை பொழுதுல அப்படி பால்கனில வந்து உட்காருவோமா? அருகில் ஏதாவது கடற்கரை, ஆற்றங்கரை இருக்கிறது, நீர்நிலை இருக்கிறது என்று சொன்னால் அங்கே போய் குளிர்ந்த காற்றை வாங்குவோமா? இல்லை, மலை வாசஸ்தலங்கள் இருக்கிறது, ஹில் ஸ்டேஷன் இருக்கிறது, அங்கே போகலாமா? இப்படி எல்லாம் பிளான் பண்ணுவோம், குளிர்ந்த காற்றை சுவாசிப்பதற்காக, வாங்குவதற்காக. 56வது அத்தியாயம் 53, 52, 53, 54வது வசனங்கள் அல்லாஹ் பேசுறான். في سموم وحميم وظل من يحموم لا بارد ولا كريم. அவர்கள், அந்த நரகவாதிகளை பற்றி சொல்லுகிறான், கொடிய அனல் காற்றிலும் கொதிக்கும் வெந்நீரிலும் அடர்ந்த புகையிலும் இருப்பார்கள். அது அவர்களுக்கு குளிர்ச்சியையோ இனிமையையோ ஒருபோதும் தராது. அனல் காற்று வீசும், கொதிக்கிற நீர் கொட்டிக்கிட்டே இருக்கும், அடர்ந்த புகை, எதிரில் யார் இருக்கிறாங்கன்னு கூட தெரியாத அடர்ந்த புகை. இது மூணும் சேர்ந்து அந்த நரகவாதிகளுக்கு குளிர்ச்சியையும் தராது, இனிமையையும் தராது, வேதனையை தான் கொடுக்குங்கிறத எதிர்மறை நெகட்டிவாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். அன்பானவர்களே, சரி, எவ்வளவு நாளைக்கு தொடர்ந்து அந்த நெருப்பு, அந்த வெப்பம் வந்துகிட்டே இருந்துச்சுன்னா செத்து போயிருவோம் இல்ல, அதோட தப்பிச்சிடலாம் இல்ல, அப்படி சிலர் யோசிப்பார்கள். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் 87வது அத்தியாயம் 12வது வசனத்துல சொல்லுகிறான், லா யமூது ஃபீஹா வலா யஹ்யா. அங்கு வாழ்வும் இல்லை, மரணமும் இல்லை. எப்படியாவது தப்பிச்சு ஒரு நிம்மதியான வாழ்க்கை வாழ முடியுமா? வேதனை தான். சரி, செத்து போயிட்டோம்னா அந்த வேதனை தெரியாது இல்ல. லா யமூத்து, அங்கு சாகவும் முடியாது, வேதனையை அனுபவித்துக் கொண்டே இருக்க வேண்டும். எதுக்காக இதெல்லாம்? அன்பானவர்களே, 56வது அத்தியாயம் 24வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், ஜஸாஅம் பிமா கானூ யஅமலூன். நீங்கள் செய்ததற்கான கூலியாக இவை கொடுக்கப்படுகின்றன. அடியார்களை நரகத்துல போட்டு வேக வைக்கிறது அல்லாஹ்வுடைய விருப்பம் இல்லை, அது அல்லாஹ்வுக்கு தேவையும் இல்லை. அப்படி இருந்தும் ஏன் நெருப்பு காற்று, நெருப்பு குளியல், நெருப்பு ஆடை, நெருப்பு உணவு, நெருப்பு பானம், நெருப்பு கூரை, நெருப்பு தரை, ஜஸாஅம் பிமா கானூ யஅமலூன். நீங்கள் உலகத்துல வாழும் பொழுது செய்தீர்கள் அல்லவா, அதற்குரிய கூலி. நல்லதை செஞ்சா நற்கூலி, அழகிய தங்குமிடம் சொர்க்கம். தீயதை செய்தால், தீயதை செய்வது என்று சொன்னால் என்ன? இஸ்லாத்தை பொறுத்தவரை நன்மையை செய்யாமல் இருப்பதும் தீமையை செய்வதுதான், தீமையை செய்வதும் தீமைதான். தொழுகையை விடுறார், அவர் எந்த தீமையை செய்யல, தொழுகையை விட்டார், ஒரு நன்மையை விட்டார் அல்லவா, அந்த தீமை. பொய் சொல்லுகிறார், அது நேரடி தீமை. நன்மையை விடுவதும் தீமை, தீமையை செய்வதும் தீமை. அதற்குரிய ஜஸாஅம் பிமா கானூ யஅமலூன். உங்களுடைய அமல்களுக்குரிய ஜஸாவாக இது கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது 2 வகை. யாரிடத்துல இணை வைப்பு இல்லையோ, யார் தற்கொலை மூலம் மரணிக்கவில்லையோ, யார் குஃப்ர் என்று சொல்லக்கூடிய இறை மறுப்பை விட்டு நீங்கி இருந்தாரோ, இவர்களை பொறுத்தவரை அவங்க உலகத்துல வாழ்ந்த
அந்த காலங்களில் விட்ட நன்மைகளுக்காகவும் செய்த தீமைகளுக்காகவும் நரக வேதனை அனுபவிச்சுட்டு பிறகு சொர்க்கம் வருவாங்க. யார் ஷிர்கோடு மரணிச்சாரோ, யார் குஃப்ருல மரணித்தாரோ, யார் தற்கொலை செய்து கொண்டு மரணித்தாரோ, இன்னும் வட்டி பற்றி கூட அல்லாஹ் பேசுகிறான். ஹாலிதன் முஹல்லதன், நிரந்தர நரகம். திருக்குறானில ஹதீஸ்ல எந்தெந்த தவறுகளுக்கெல்லாம் நிரந்தர நரகம் என்று சொல்லப்பட்டிருக்கிறதோ அவர்களை தவிர மற்றவர்கள் தப்பிக்க வழி உண்டு. யாருக்கு நிரந்தர நரகம் என்று மார்க்கம் சொல்லிவிட்டதோ அவங்களுக்கு தப்பிக்கவே வழி இல்லை, நிரந்தரமாக அதில் இருப்பார்கள், மரணத்திற்குள்ள தௌபா செஞ்சு தப்பித்தாலே தவிர. அன்பானவர்களே, இந்த கோடை வெயிலை பார்த்து பயப்படக்கூடிய நாம் கொடிய நரகத்தை பார்த்து அதை பற்றி படித்து பயந்து அந்த நரகிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்வதற்குரிய நற்செயல்களில் நம்மை ஈடுபடுத்திக் கொண்டு தீமைகளிலிருந்து நம்மை தற்காத்துக் கொள்ள வேண்டும். வாஹிர் தாழ்வானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.